ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மானுவல் வந்து போன்லெஸ் நெக்ரோமன்சர் சாப்டர் 33. சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன சாப்டரில் என்ன இருந்துச்சுன்னு ஷார்ட்டாக பார்த்துருவோம். போன சாப்டரில் என்ன வந்திருக்குன்னா, யாரோ ஒருத்தர் இருந்துட்டு ஹீரோ கூட வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து பில்ட் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோன்ட்டு அந்த கேத்தரினை டிஃபீட் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோன்ட்டு தொடர்ந்து 4 ஃபைட்டில் ஜெயிச்சிருப்பான். அப்புறம் சைனாவில் இருந்த ஒருத்தர் இருந்துட்டு அந்த முறிமுவல் சேர்ந்த பேக் சொன்னாக்க யார் கொண்டதுன்ட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருப்பான் சரவண்ட் கிட்ட. சாப்டர் ஸ்டார்டிங்கில் ஹீரோன்ட்டு அரேனாவில் ஃபைட்டெல்லாம் முடிச்சுட்டு 10th ஃப்ளோர் வெயிட்டிங் ரூமுக்கு வந்திருக்கான். அப்போ ஹீரோன்ட்டு படுத்துட்டு இப்போ தான் எல்லா டயரும் போச்சுப்பா அப்படின்ட்டு இருக்கா. ஹீரோன்ட்டு சிஸ்டம் ஓப்பன் பண்ணி எனக்கு ஒரு ஸ்கில்லு கிடச்சிருக்கு, அதுவும் நான் எதிர்பார்க்காத பிளேஸில் அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அப்போது என்ன ஸ்கில்லு பார்க்குறான்னா ஹீரோன்ட்டு அந்த விங்ஸ் ஸ்டீலோட ஸ்கில்லை தான் பார்த்துட்ருக்கான் ஹீரோ. விங்ஸ் ஸ்டீல் ஸ்கில்லோட பவர் என்னென்னா, இந்த ஸ்கில் இருந்துட்டு உங்களுக்கு விங்ஸை உருவாக்கி பறக்க உதவியாக இருக்கும். விங்ஸ் ஸ்டீல் ஸ்கில்லுக்கு போதுமான மான அளவு இல்லைனா அது ஒர்க் ஆகாது. அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், இந்த ஸ்கில் யூஸ் பண்ணுற மாதிரி இமேஜினிங் பண்ணி பார்த்தாலே எனக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படின்ட்டு ஹீரோன்னு நினைக்கிறான். இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, இது வாங்குறதுக்கு என்கிட்ட போதுமான ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் இல்லை, சரி இப்போ விட்டுட்டு அப்புறமா வாங்கிக்கலான்ட்டு ஹீரோ சொல்ல, அப்புறம் ஹீரோன்ட்டு சரி இப்போது ஸ்கில் சிந்தசைஸை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும். அப்போ ஹீரோன்ட்டு ஸ்கில் சிந்தசைஸை ரொம்ப நேரம் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக 3 ஸ்கில்லை க்ரியேட் பண்ணியிருக்கான் ஹீரோ. அப்போ ஹீரோன்ட்டு அந்த ஸ்கில்ஸை பார்க்குறான். அப்போ ஹீரோன்ட்டு சொல்கிறான், நான் ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். அதில் ஃபஸ்ட்டு ஸ்கில்லான ஸ்கில் டைப் வந்து டிஃபென்ஸ், அதோட பேர் கவுண்டர் ஷீல்ட், அது ஒரு பி ரேங்க். ரெண்டாவது ஸ்கில் டைப் மூமெண்ட் ஸ்பீட், ஸ்கில் பேர் கிளாண்டஸ்டைன் ஷேடோ ஸ்டெப், ரேங்க் C+. மூணாவது ஸ்கில் டைப் அட்டாக் ஸ்பீட், ஸ்கில் பேர் சாயட்டிக் ஸ்வாட் ஃபைட்டிங் ப்ளே, ரேங்க் C+. அப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், அந்த ஸ்கில்ஸில் ஒன்று பி ரேங்க் டிஃபென்ஸ் ஸ்கில்லா அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோவும் அந்த கவுண்டர் ஷீல்டு ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணுறான் ஹீரோ. அந்த ஸ்கில் ஆக்டிவேட் பண்ண ஹீரோவும் அதை கொஞ்சம் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கான். அப்போ ஹீரோன்ட்டு 10th ஃப்ளோருக்கு போகிறான். 10th ஃப்ளோரோட சப்ஜெக்ட் என்னென்னா கோஆப்ரேஷன். ட்ரையல் டைமிங் வந்து 3 hours. ட்ரையல் கம்ப்ளீட் பண்ணுற கண்டிஷன் என்னென்னா, டார்க்னஸ் என்டோரிங் மோனாட்ஸை விட ரெசரக்ஷனை தடுக்கணும் அப்படின்ட்டு வருது. அப்படி அந்த ரெசரக்ஷனை தடுக்க முடியலைன்னா, அப்படி இல்லை டீம் அழிஞ்சிடுச்சுன்னா, அப்படி இல்லைன்னா டைம் முடிஞ்சிடுச்சுன்னா பெனால்ட்டியாக டெட். அப்புறம் உங்கள் டீம்மேட்ஸை கண்டுபிடிச்சாச்சு, இப்போது நீங்கள் டெலிபோர்ட் வரீங்க. அப்போ ஃபஸ்ட்டு ரேங்கரான கிம் அப்படின்ட்டு ஒருத்தன் வரான். அப்புறம் ரெண்டாவது ரேங்கரான ஓச்சன் சோக், அப்புறம் மூணாவது ரேங்கரான நம்ம ஹீரோ, அப்புறம் 6வது ரேங்கரான பிரின்சஸ் சோடி. அப்போ ஹீரோ டீமுக்கு 30 minutes வந்து கிரேஸ் டைம் கொடுக்குறாங்க. எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, கோஆப்ரேஷன் பண்ணி எப்படி அந்த பாஸ் மான்ஸ்டரை டிஃபீட் பண்ண போகிறோன்ட்டு டிஸ்கஸ் பண்ணேன். அப்போ அந்த ஃபஸ்ட்டு ரேங்கர் இருந்துட்டு இது ஒரு கோஆப்ரேஷன் ட்ரையல் அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த செகண்ட் ரேங்கர் இருந்துட்டு ஃபஸ்ட்டு ரேங்கருக்கு கிம் நீ கூட டவர் கிளைம் பண்ணிகிட்ருக்கியான்னு கேட்க, அப்போது அவங்க பேசுகிறத பார்த்த ஹீரோன்ட்டு அந்த ஃபஸ்ட்டு ரேங்கரும் செகண்ட் ரேங்கரும் இதுக்கு முன்னாடி ட்ரையலில் மீட் பண்ண மாதிரி பேசுகிறாங்க அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அப்போது இவங்க பேசிகிட்டு இருக்க சமயத்தில் ஒருத்தர் இருந்துட்டு கத்திட்டு, நீ தான் நான் 4th ஃப்ளோரில் பார்த்த ஆள் அப்படின்னு சொல்ல, பார்த்தா அது நம்ம ஹீரோவை பார்த்து தான் சொல்லியிருக்கான். அப்போ நம்ம ஹீரோக்கு எதுவுமே புரியல. அப்போ அந்த ஃபஸ்ட்டு ரேங்கர் இருந்துட்டு, நீங்கள் 2 பேரும் இதுக்கு முன்னாடி ஃப்ளோரில் மீட் பண்ணியிருக்கீங்களா கேட்க, ஏன்னா அவன் ரியாக்ஷன் பார்த்தா அந்த மாதிரி தான் தெரியுது, இது பார்த்தா இது நல்லதாக போடுற மாதிரி தெரியல அப்படின்னு அந்த ஃபஸ்ட்டு ரேங்கர் சொல்ல, அப்போ அந்த பிரின்சஸ் ஜோடியா இருந்துட்டு, நீங்கள் சொன்னது கரெக்டு தான், நாங்கள் 2 பேரும் 4th ஃப்ளோரில் கோஆப்ரேஷன் டைலில் மீட் பண்ணோம். இந்த அண்டர் இருந்துட்டு இவன் வளர்ச்சிக்காக எல்லாரையும் கொன்னுட்டான் அப்படின்னு அந்த பிரின்சஸ் ஜோடியா அப்போது அந்த பிரின்சஸ் ஜோடியாவை பற்றி சொல்கிறாங்க. பிரின்சஸ் ஜோடியாவோட உண்மையான பேர் வந்து கிம் ஜூஹோன். இவன் டெய்லியும் மற்றவங்கள முட்டாளாக்கிறது வேலையை வச்சுருப்பான். அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையை உருவாக்கி அதிலேருந்து ரிவார்டு எடுத்துப்பான். அதுதான் அவனோட சர்வேல் டாக்டிக் டவர் ஆஃப் ட்ரையல்லையும் ஒர்க் ஆச்சு. அட்மினான க்ளோன் ஆஃப் டிசீடு இருந்துட்டு அவரோட கான்ட்ராக்டரான பிரின்சஸ் ஜோடியா பண்ணுற ஏமாற்று வேலையை பார்த்து சிரிக்கிறாரு. அப்போது அந்த பிரின்சஸ் ஜோடியா இருந்துட்டு ஹீரோவை பார்த்து, இவன் ரோத்துலஸாயும் சொந்த டீம்மேட்ஸையும் கொன்னான் அப்படின்ட்டு சொல்ல, அப்போ ஹீரோன்ட்டு டேய் என்னடா பேசுகிற நீ அப்படின்னு கேட்க,
இதெல்லாம் பார்த்து அந்த ஃபஸ்ட்டு ரேங்கர் இருந்துட்டு அவனோட இன்வென்டரியிலேருந்து அவன் வெப்பனை எடுக்கிறான். யார் இப்போ உண்மையை சொல்லுறது அப்படின்ட்டு கேட்க, அப்படி இல்லைனா பொய் சொல்கிறவங்கள அந்த இடத்துலையே நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், இப்போ எதனா ஒரு தப்பான விஷயம் நடந்துச்சுன்னா, இவங்களுக்கு எதிராக நான் போய் சண்டை போடுற நிலைமை வந்துச்சுன்னா அது எனக்கு ஒரு மோசமான நிலைமையாயிடும். அந்த நேரம் பார்த்து அந்த செகண்ட் ரேங்கர் இருந்துட்டு எல்லாரும் கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்க, பிரின்சஸ் ஜோடியா சொன்னா ஹண்டரை 4th ஃப்ளோரில் மீட் பண்ணான்ட்டு கரெக்டாக. அதுக்கு அந்த பிரின்சஸ் ஜோடியா இருந்துட்டு ஆமான்னு சொல்கிறான். அப்படி இருந்தால் உனக்கு ஹண்டரோட ரியல் நேம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படி. அப்போது 5th ஃப்ளோரோட வெயிட்டிங் ஹாலில் தான் நிக் நேம் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷனே கிடச்சிது. அதுக்கு முன்னாடி நீங்கள் 4th ஃப்ளோரில் மீட் பண்ணியிருக்கீங்க. அப்படி பிரின்சஸ் ஜோடியா வந்து ஹண்டரோட ரியல் நேம் சொல்லிட்டா இந்த டவுட் எல்லாம் கிளியர் ஆகிடும் அப்படின்ட்டு அந்த செகண்ட் ரேங்கர் சொல்ல, அப்போ அந்த பிரின்சஸ் ஜோடியா இருந்துட்டு ஹண்டரோட ரியல் நேம் வந்து லீ சியூல் மீன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவன்ட்டு நினைக்கிறான் இதை வந்து அவன் பேர் இல்லை, அவன் எப்படி இருந்தாலும் இங்கே ஒன்றும் ப்ரூவ் பண்ண முடியாது அவன் உண்மையான பேர் அப்படின்னு அவன் நினைக்க. அப்போ அந்த செகண்ட் ரேங்கர் இருந்துட்டு லீ சியூல் மீன் எதனா சொல்ல நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, இப்போ ஹீரோன்ட்டு இது அவ்வளோ ஃபன்னியாக கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஹீரோன்ட்டு அவனோட ஹண்டர் லைசன்ஸை எடுத்து காமிக்கிறான். அப்போ ஹீரோன்ட்டு சொல்கிறான், இதுதான் என்னோட ஹண்டர் லைசன்ஸ், என்னோட உண்மையான பேர் ஹான்சன் ஹியூன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறான். நல்ல தடவை நான் பூமிக்கு ரிட்டர்ன் ஆகும்போது நல்ல தடவை ஹண்டர் லைசன்ஸை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த பிரின்சஸ் ஜோடியாக்கு இதெல்லாம் பார்த்து ஷாக்காக இருக்குது. அப்போது அந்த ஃபஸ்ட்டு ரேங்கர் இருந்துட்டு இப்போ யார் போய் சொல்கிறாங்க தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவனை போய் அட்டாக் பண்ண போக, அப்போது சில அட்மின்ஸ் இருந்துட்டு இவனை பற்றி உண்மை வெளியே தெரிஞ்சதுனால அதை பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. அப்போது அந்த பிரின்சஸ் ஜோடியாவை அட்டாக் பண்ண போகிற ஃபஸ்ட்டு ரேங்கரை ஹீரோ வந்துட்டு தடுக்கிறான். இப்போ ஹீரோன்ட்டு சொல்கிறான், தடுக்கிறதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க, ஆனால் இதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். அந்த ஃபஸ்ட்டு ரேங்கரும் சரின்னு ஒத்துக்கிறான். அப்போ ஹீரோ மட்டும் வரதை பார்த்தா அந்த பிரின்சஸ் ஜோடியா இருந்துட்டு இன்னும் அவங்களிருந்து ஒருத்தன் மட்டும் வர்றான், அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, என்ன கொன்னர்லான்னு நினச்சிட்டு இருக்காங்களா? அப்போ ஹீரோன்ட்டு நீ சில சுவாரஸ்யமான விஷயம் சொன்ன, அதுக்கு நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டியா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த பிரின்சஸ் ஜோடியா இருந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டியா அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அவன் பவரை யூஸ் பண்ணுறான். இங்கே நீ மட்டும் பவரை வச்சுட்டல, நானும் வச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வைன்ஸ் ஆஃப் த ஸ்வாம்ப்ன்ட்டு ஒரு பவரை யூஸ் பண்ணி ஹீரோ காலை கட்டி போட்டுடுறான். அப்போ ஹீரோன்ட்டு மானா ரெசிஸ்டண்ட்டை ஆக்டிவேட் பண்ணி அதுலேருந்து தப்பிச்சுட்டு அவனை போய் அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறான். அப்போ அந்த பிரின்சஸ் ஜோடியா வந்துட்டு நீ மானா ரெசிஸ்டன்ஸ் ஸ்கில் வேறு வச்சுருக்கியா? அப்போ ஹீரோன்ட்டு ஜம்ப் பண்ணி அவன் மேலேயே அட்டாக் பண்ண, அப்போது அவன் வந்துட்டு ஷீலை போட்டு தத்துறான். ஹீரோவும் அந்த பிரின்சஸ் ஜோடியா சண்டை போடுறதுனால அப்போது ஃபஸ்ட்டு ரேங்கரும் செகண்ட் ரேங்கரும் இருக்கிற இடத்துல செம்ம டேமேஜ் ஆகிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு ரேங்கர்ன்ட்டு சொல்கிறான், நம்ம கொஞ்சம் தூரம் போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த செகண்ட் ரேங்கர் வந்துட்டு இங்கேருந்து ஃபைட்டு பார்க்குறது தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அந்த நேரம் பார்த்து அந்த செகண்ட் ரேங்கர் நிற்கிற இடத்துல அப்படியே கீழே உடஞ்சி அந்த செகண்ட் ரேங்கர் விழுற மாதிரி போக, அப்போ ஃபஸ்ட்டு ரேங்கர் வந்துட்டு பிடிச்சிட்றான். கேர்ஃபுல்லாக சிலுங்கிறத நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டுட்டு போயிட்டுருக்க. அப்போ அந்த செகண்ட் ரேங்கர் வந்துட்டு சொல்கிறான், இந்த வியூவில் இருந்து பார்க்க கூட நல்லா தான் இருக்குன்ட்டு சொல்கிறான். அப்போ அந்த பிரின்சஸ் ஜோடியா இருந்துட்டு ஹீரோவை பார்த்து அட்டாக் பண்ணிகிட்ருக்க. அப்போ ஹீரோன்ட்டு வர அட்டாக்கில் இருந்துட்டு டாஜை அவனை போய் ஒரு அட்டாக் பண்ண. அப்போது ஹீரோவை பார்த்து அந்த பிரின்சஸ் ஜோடியா இருந்துட்டு நீ மாட்டிக்கின மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்க, அப்போ ஹீரோன்ட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறான். பார்த்தா அவன் பண்ண அட்டாக்கெல்லாம் அட்டாக் ஃபார்மேஷன் மாதிரி மாறி இருக்க. அப்போது அதுலேருந்து ஒரு அட்டாக் அந்த ஹீரோ மேலே அட்டாக் பண்ண. அப்போது அவன் இருந்துட்டு சிரிச்சுட்டு இப்போ காட்டுறவன் பவர் அப்படின்ட்டு சொல்ல, அப்படியே கொஞ்ச நேரத்தில் அவன் மூஞ்சி மாறி என்னதுன்ட்டு அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்க. அப்போ பார்த்தா ஹீரோன்ட்டு அந்த கவுண்டர் ஷீல்டை ஆக்டிவேட் பண்ணி அதுலேருந்து தப்பிச்சிட்ருக்கான். அப்போ ஹீரோன்ட்டு சொல்கிறான், இன்னும் இப்பயே இவ்வளோ சர்ப்ரைஸ் ஆகிட்டானா இப்படி, இது ஆரம்பம் தான் அப்படின்னு சொல்ல இந்த இடத்துல சாப்டர் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you next video guys.